வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வீடியோவில் ஒரு இமேஜோட பேக்ரவுண்டை எப்படி ரிமூவ் பண்ணுறது, நம்ம மொபைல்லே எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஆல்ரெடி பவர் பாயிண்டில் சொல்லியிருந்தேன், நிறைய பேர் மொபைலில் எப்படி பண்ணுறதுன்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கான வீடியோ தான் இது. ரொம்ப சிம்பிளாக யார் வேணால் ஒரு நிமிஷத்துக்குள்ளேயே நம்ம ஒரு இமேஜ் வந்து மாற்றிட முடியும். இதில் க்ரீன் ஸ்க்ரீனில் தான் ஃபோட்டோ எடுத்துருக்கணும் அவசியம் இல்லை. க்ரீன் ஸ்க்ரீனில் ஃபோட்டோ எடுக்காட்டி கூட உங்கள் இமேஜை வந்து நம்ம என்ன பண்ணலாம், பேக்ரவுண்டை மாற்றி வேறு இடத்துல யூஸ் பண்ண முடியும். அதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, உங்கள் மொபைலில் ப்ளே ஸ்டோர் ஃபஸ்ட்டு போய்க்குங்க. ப்ளே ஸ்டோரை கிளிக் பண்ணிவிட்டு அதில் போய் பேக்ரவுண்ட் எரேசர் அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது, அது இன்ஸ்டால் பண்ணிங்க. இது டோட்டலாக ஃப்ரீ தான், எந்த காஸ்ட்டும் இல்லை. ரொம்ப சின்ன ஃபைல் தான், 2.5 MB கீழே தான் இருக்குது. அதனால் ரொம்ப ஈஸியாக இன்ஸ்டால் ஆயிரும். பேக்ரவுண்ட் எரேசர்னு இருக்கும். அந்த பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு பாக்ஸ் போட்டு உள்ளுக்குள்ளே ரவுண்ட் போட்ட மாதிரி இருக்கும், உள்ளுக்குள்ளே கட்டம் போட்ட மாதிரி இருக்கும். ஜஸ்ட் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ண உடனே இதில் லோட் இமேஜ் அப்படின்னு இருக்கும், லோட் ஃபோட்டோ அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் சிஸ்டத்தில் மொபைல் இருக்கிற என்னென்ன ஃபோட்டோ இருக்கோ அந்த ஃபோட்டோலாம் காட்டும். ஃபஸ்ட் நான் ஒரு ப்ளைன் பேக்ரவுண்ட் பண்ணுறேன், அதுக்கப்புறம் பின்னாடி கிளம்ஸியாக இருக்கிற பேக்ரவுண்ட் பண்ணுறேன். ஸோ இந்த ஃபைல் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா ப்ளைன் பேக்ரவுண்ட் தான் இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், முடிஞ்ச வரைக்கும் பேக்ரவுண்டை கட் பண்ணிடுறேன். அப்போ ஈஸியாக ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். கட் பண்ணி முடிச்சிடுறேன். கட் பண்ணிவிட்டு மேலே ஓகே எனக்கு பாருங்கள், டன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த டன்னை கிளிக் பண்ணுறேன். ஸோ எவ்வளோ தூரம் கிராப் பண்ண முடியும் அவ்வளோ தூரம் கிராப் பண்ணிட்டு டன் கொடுத்துருங்க. அந்த இமேஜ் வந்துருச்சு. இதில் கீழே பார்த்தீங்கன்னா ஆட்டோ, மேஜிக், மேனுவல்னு 3 ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் எது வேணால் செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் அந்த ஆட்டோ ஆப்ஷன் செலக்ட் பண்ணுறேன். ஆட்டோ அப்படின்னா ஒரே மாதிரி கலர் இருக்கிறதெல்லாம் ஒரு நிமிஷத்தில் மாற்றிடும். ஸோ நம்ம ரொம்ப ரிஸ்க் எடுக்க வேண்டாம். இந்த க்ரீனை கிளிக் பண்ண அப்படின்னா மொத்த பின்னாடி இந்த ஸ்க்ரீனுமே போயிடுச்சு. ஸோ எந்த இடத்துல வச்சு கிளிக் பண்ணுறனோ அந்த இடத்துல இருக்கிறதெல்லாம் ஏன்னா ஒரு நிமிஷத்துக்குள்ளே எல்லாமே ஸ்க்ராட்ச் கிளியர் ஆயிரும். அதுக்கப்புறம் மறுபடியும் நான் என்ன பண்ணுறேன், கொஞ்சம் ஜாஸ்தியாக பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் கிளிக் பண்ணுறது இந்த மேஜிக் அப்படிங்கிற டூவில் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு நான் பக்கத்தில் கொண்டு போனேன்னா என் ஷர்ட் பக்கத்தில் இருக்கிற எக்ஸ்ட்ரா கலர்ஸ் எல்லாம் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா போயிடும். நான் ரைட் சைடில் பாருங்கள், கொஞ்சம் க்ரீன் கலரில் இருக்குது, லைட் க்ரீன் இருக்குது. அது எல்லாமே இந்த மேஜிக்கை வச்சு என்ன பண்ணிட முடியும் அப்படின்னா கிளியர் பண்ணிட முடியும். ஸோ இப்போ மேக்ஸிமம் என்ன பண்ணிவிட்டு என் பேக்ரவுண்டு இமேஜ் இப்போ தப்பாயிருச்சு. இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே ரீடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அது கிளிக் பண்ணி வந்துடுறேன். ஓகே, இப்போ இது கிளிக் பண்ணி முடிச்சுட்டு மேக்ஸிமம் எல்லா பேக்ரவுண்டுமே என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா கிளியர் பண்ணிட்டேன். கிளியர் பண்ணி முடிச்சோன்னு என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே வந்து பார்த்தீங்கன்னா டன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணி முடிச்சோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்மூத் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது ஸ்கேல் இருக்குது 1 2 3 4 5ன்னு. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும் பேக்ரவுண்டில் இருக்கிற அந்த க்ரீன் எக்ஸ்ட்ரா இருக்கிறது கூட கிளியர் ஆகி 5 கொண்டு வரும்போது அப்படிங்கிறது உங்களுக்கு பர்ஃபெக்டாக மாறிடும். ஸோ பேக்ரவுண்டு ஒன்றுமே இல்லாமல் இந்த இமேஜ் மட்டும் நமக்கு கிடைக்கும். கிடைச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், சேவ் அப்படின்னு கொடுத்துட்றீங்க. கொடுத்தீங்கன்னா கீழே 3 ஆப்ஷன் இருக்கும். அது ஒவ்வொரு ஆப்ஷனும் கிளிக் பண்ணி ஒரு ஆப் ஓப்பன் ஆகும். வேண்டாம் அப்படின்னா மேலே ஃபினிஷ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா போதும். இல்லாட்டி நீங்கள் ஒவ்வொரு ஆப்பை யூஸ் பண்ணிக்கலாம். இதை வாட்ஸ்அப் ஸ்டிக்கராக கூட நீங்கள் யூஸ் பண்ண முடியும். ஓகே கொடுத்துட்டு நம்ம கிளாரியில் போய் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் இருக்குது. ஸோ இந்த 3 இமேஜுமே என்ன பண்ணுது அப்படின்னா அந்த பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணி யூஸ் பண்ணது. ஸோ இது எல்லாமே எப்படி யூஸ் பண்ண அப்படின்னா, பின்னாடி ஒரே மாதிரி பேக்ரவுண்ட் இருந்துச்சு, அதனால் ஈஸியாக ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ பின்னாடி ஒரு கிளம்ஸியான பேக்ரவுண்ட் இருக்குது, பின்னாடி மரம் செடியெல்லாம் இருக்குது. அப்படி அதிலிருந்து எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கும் இதே ஆப் தான், ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம். லோட் இமேஜ் கொடுக்குறேன். ஸோ ஒரு ஃபோட்டோ செலக்ட் பண்ணுறேன். இந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா தெரியுது நிறைய சுற்றி இருக்குது. அது என்ன பண்ணுறேன், எல்லாத்தையும் குறைச்சிட்றேன். நான் அப்படியே சொன்ன மாதிரி க்ராப் பண்ணி மேக்ஸிமம் இல்லாத மாதிரி பண்ணிடுறேன். ஸோ இதேமாரி நம்ம சுற்றி இருக்கிற சரௌண்டிங்ஸை ஃபஸ்ட்டு கட் பண்ணிவிட்டு நம்ம இமேஜ் மட்டும் எந்த இமேஜ் வேணுமோ அந்த இமேஜ் மட்டும் செலக்ட் பண்ணி கொண்டு வந்துட்டு ஓகே கொடுத்துருங்க. கொடுத்துட்டிங்கன்னா அது மட்டும் வந்துடும். இப்போ ஆஸ் யூஸ்வல் நான் அப்படியே சொன்ன மாதிரி ஆட்டோ அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். ஆட்டோங்கிறத கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணுறேன். உடனே அந்த கலர் எல்லாமே போயிடுச்சு. ஸோ எந்த கலர் மேக்ஸிமம் இருக்கோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது அத்தனையுமே போயிடும். அப்புறம் மிச்சத்தில் கலர் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ நம்ம மறுபடியும் ஆட்டோ யூஸ் பண்ண முடியாது. பார்த்தீங்கன்னா ஃபேஸ் எல்லாம் போயிடுச்சு. அப்புறம் ரீடூ பண்ணிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஜிக் டூல் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ மேக்ஸிமம் எவ்வளோ பண்ண முடியுமோ ஆட்டோவில் பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு மேஜிக் கிளிக் பண்ணிக்கிறேன். மேஜிக் கிளிக் பண்ணி முடிச்சுட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துடுறேன். ஸோ இன்னியுமே பார்த்தீங்கன்னா ஃபேஸ் கட்டையெல்லாம் கொஞ்சம் கட் ஆகுது. அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே அன்டூ பண்ணி முடிச்சுட்டு இங்கே ஜூம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இமேஜ் ஜூம் பண்ணி கொண்டு வந்துடலாம். கொண்டு வந்து முடிச்சதுக்கப்புறம் இங்கே நான் அப்படியே சொன்ன மேனுவல் அப்படின்னு 3வது ஆப்ஷனுக்கு பாருங்கள். அதை எடுத்துட்டிங்கன்னா மேஜிக்கை விட பர்ஃபெக்டாக கட் பண்ணும். ஆனால் கொஞ்சம் டைம் ஆகும். நம்ம மேனுவலாக ஒவ்வொரு இன்ச்சாக கட் பண்ணணும், ஒவ்வொரு பிக்சலாக கட் பண்ணி எடுத்துட முடியும். அப்போ பர்ஃபெக்டாக என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம ஃபோட்டோவை எவ்வளோ கலர் டிஃப்ரென்ஸ் இருந்தாலும் சரி, டோட்டலாக மெர்ஜாக இருந்தாலுமே பேக்ரவுண்டு கூட இந்த மேனுவல் ஸ்க்ரீனை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி பர்ஃபெக்டாக எடுத்துட முடியும். ஸோ ஜூம் எவ்வளோ தூரம்னு ஜூம் பண்ணி நம்ம பர்ஃபெக்டாக அந்த ஒர்க்கை பண்ணிடலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா என்னாச்சு, பர்ஃபெக்டாக முடிச்சிட்டோம். அப்ளை மாதிரி தான் டன் கொடுங்க, ஸ்மூத் வரும். மேக்ஸிமம் 5 வச்சுக்கோங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு எந்த பிசுறுமே இருக்காது. பர்ஃபெக்டாக உங்களுக்கு அந்த இமேஜ் வந்து எடிட் ஆகி முடிஞ்சிருக்கும். கொடுத்துட்டு டன் கொடுத்துருங்க.
அப்ளை சொன்ன மாதிரி ஃபினிஷ் கொடுத்துருங்க. இப்போ ரிசல்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகே, இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதை கண்டிப்பாக அடுத்த வீடியோ போடுறேன். தேங்க்யூ.